நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய பரிபூர்ண கிருபை ஆண்டவரே எங்கள் மேல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். என்றென்றும் நீங்காத தயவுள்ள இரக்கம் அன்பு எங்கள் மேல் நீர் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் தளர்ந்து போகும்போதெல்லாம் சோர்ந்து போகும் போதெல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் அருகிலே வந்து பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான தெய்வனாய் நீ இருப்பதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த 2 கொரிந்தியர் பகுதியை நாங்கள் வாசிக்கும் போது தியானிக்கும் போது எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக, எங்களை வழிநடத்துவாராக. இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லா கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில நிறைந்து காணப்படுவதாக. இந்த வாஸ்த 12ஆம் அதிகாரம் பிரசங்கி 1ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் உள்ளதை யாருக்கெல்லாம் தெரியும்? அந்த புரியும். யாரா இருக்கீங்களா? இதுல 3ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி போட்டு. வீட்டு காவலாளி அப்படிங்கிறது கைகளை குறிக்கிறது. ஏன்னா காவல் அதான் காக்குறது. ஏதாவது நம்ம அடிக்க வந்தாலும் அந்த கையாலாம் தடுக்கிறோம். அந்த வீட்டு காவலும் தள்ளாடுறது. வயசான பிறகு அதெல்லாம் என்ன செய்யணுமா? தள்ளாடிடும். பலசாலிகள் கூனி போய் அப்படின்னா, இந்த பலசாலிங்கிறது நம்ம நிமிர்ந்து நிற்கிற காரணம் நம்முடைய முதுகு தண்டு. அதெல்லாம் என்ன ஆயிருமா? கூனி போயிருமா வயசான பிறகு. இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பல்லுலாம் விழுந்து பல்லு அரைக்கிறதே முடியாம போன காலம். பலகணி வழியாய் பார்க்கொள் இருண்டு போறதுக்கு முன்னும் அப்படின்னா, பலகணி வழியா பார்க்கறது கண்ணு. கண்ணு இருண்டு போறதுக்கு முன்னால இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு அந்த பல்லுலாம் விழுந்ததுனால அரைக்க முடியாம சாப்பிட முடியாம இருக்கிறதுனால வாய் கூட சரியா என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. அதெல்லாம் அடைபட்டுரும். குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி, அதாவது சின்ன சத்தம் கூட என்ன பண்றோமா, ஒரு பயமா இருக்குமா, சின்ன சத்தம் கூட. கீதவாத்திய கன்னிகள் எல்லாம் அடங்கி போகாதற்கு முன்னும், அந்த கீதவாத்தியம் பாடுகிறது அந்த குரல் வளை எல்லாம் அடங்கி போறதுனால மேட்டுக்காக அச்சம் உண்டாகி, மேட்டை பார்த்தாலே ஒரு பயம், ஏறிடுவோமா, ஏற முடியுமா அப்படி ஒரு பயம். வழியிலே பயங்கள் தோன்றி, எப்பவும் நான் வயசாக ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பயம் உண்டாக ஆரம்பிக்கும். வாதுமை மரம் பூ பூத்து அப்படின்னா தலைமுடியெல்லாம் என்ன ஆயிருமா, வெள்ளை ஆயிருமா. வெட்டுக்கிளியும் பாரமாகி, மேல ஒரு வெட்டுக்கிளி உட்கார்ந்தா கூட என்ன பெரிய பாரமா தெரியுமா, அதாவது ரொம்ப வயசாயிடுச்சுன்னா அப்படி தெரியுமா. பசி தீவனம் அற்று போகாதற்கு முன்னும், அதாவது பசிலாம் உண்டாகாம வயசாக பசி உண்டாகாது. மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டார்கள் வீதியிலே தெரியா இருக்கும்னாலும். செத்து போய் எல்லாரும் நான் வீதியில ஆட்கள் வருவதும் போகமா இருப்பாங்க. இந்த வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி, அதெல்லாம் நம்முடைய இந்த கிட்னி இதெல்லாம் இந்த மாதிரி உறுப்புகள் எல்லாம் போய் இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனத்திற்கு மறுபடியும் போர்க்கும் அவரே உன் வாலிப பிராயத்தில் நினை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில பைபிள்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாம் போட்டிருக்காங்க. நான் முன்னால ஒரு பைபிள் வச்சிருந்தேன் ரூம்ல, அதெல்லாம் அப்படியே இருந்துச்சு. இதுக்கு அர்த்தத்தை நீங்க பாத்துங்க. எல்லாத்தையும் நான் ரொம்ப எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நான் சொன்னேன். இந்த 6ஆம் வசனத்துல அந்த வெள்ளி கயிறுனா என்ன, அது இந்த இரத்த குழாய்கள் அல்லது நரம்பு குழாய்களா இருக்கலாம். பொற்கிண்ணி நசுங்கி அப்படிங்கிறது, அது யாரோ சொல்லியிருக்காங்க கிட்னி அப்படின்னு சொல்லி. ஊற்றின் அருகே சார்லாம் எனக்கு இன்னும் சரியா இப்போ ஞாபகம். ஏன்னா அப்போ இப்போ நான் திடீர்னு ஞாபகம் வச்சதை வச்சு சொல்றேன். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால கேள்விப்பட்டது. ஸ்தோத்திரம். அதாவது சமீபத்துல இந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அவருடைய பேர் மிக பிரபலமானது, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? யாருக்காவது தெரியாம இருக்குதா எனக்கு தெரியல. இந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர், உமன் கிரிக்கெட்டர், அவர் ஒரு கிட்டாரிஸ்ட், நல்ல ஒரு ஒர்ஷிப் லீடர். அவங்க குடும்பமா ஆண்டவர் சேவிக்கிறவங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. மதத்தை பரப்புறாங்களாம், பிரச்சனை அவங்களெல்லாம் பண்ணி அவங்க போய் கத்துக்கிட்டு இருந்த அகாடமில இருந்தே அவளை நீங்கி விட்டாங்க. அப்படிலாம் இருந்துச்சு. அப்புறம் இடையில 2 வருஷமா அவளை டீம்ல சேர்க்கவே இல்லை. ஆனா கடைசியில இந்தியா தோக்குற மாதிரி இருக்கும்போது ஆஸ்திரேலியா அதிகமான ரன் அடிச்சிட்டாங்க. அவ்வளோ அடிக்கவே முடியாது. ஆனா அந்த நேரத்துல இவள் விளையாட ஆரம்பிக்கும் போது ஆண்டவருக்கு அந்த வசனத்தை நினைவு கூர்ந்திருக்கிறோம். அதாவது
நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த வார்த்தை ஞாபகம் வந்த உடனே தைரியமா விளையாடி அவுட் ஆகாம 127 ரன்ஸ். இது வரைக்கும் யாரும் பெண்கள் அப்படி எடுக்கல. அந்த மாதிரி ஒண்ணு எடுத்தார். எல்லாத்துக்கும் மேல பரபரப்பா கடைசியில இந்த அவார்டு, பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்கும்போது அழுது கொண்டே இதை சொன்னார். ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார் இந்த வசனத்தை, நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருன்னு சொல்லி. அதனால நான் அடிச்சு வின் பண்ண முடிஞ்சது, இந்தியாவுக்கு வெற்றியை தேடி தர முடிஞ்சது அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய காரியங்கள்ல நல்லா இருப்போம், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே நம்ம கலங்கி போய் விடுவோம். நிறைய முயற்சி எடுக்கிறோம், அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, இவரை பார்க்கலாமா, அவரை பார்க்கலாமா, நிறைய காரியங்கள்ல நம்ம யோசிக்கணும். இப்போ நம்ம அமைதலா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். குழப்புறதுக்கு, கொதிக்கிறதுக்கு, சீர்றதுக்கு, துடிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு வேலையே கிடையாது. நம்ம சும்மா இருந்தா அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. இது ரொம்ப 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 முக்கியமான காரியம். ஏன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த வசனம் சொல்லப்பட்டதுன்னு நம்ம பார்க்கணும். ஒரு பெரிய எகிப்திய சேனை பின்னால விரட்டிட்டு வருது, இவங்க கையில ஒரு குச்சி கூட கிடையாது. முன்னால பார்த்தா பெரிய ஒரு கடல், தாண்ட முடியாத கடல். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் தைரியமா இருப்போம், கலங்காம இருப்போம். இவ்வளவு பெரிய கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டாருங்கிறது பெரிய பெரிய ஆச்சரியம். அன்றைக்கு மற்ற மதங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவைகெல்லாம் ஒண்ணுமே இல்லை, பேசாத தெய்வங்கள், கூப்பிடும் போது பதில் சொல்லாத தெய்வங்கள், ஜெபம் அவங்க எத்தனை பிரார்த்தனை பண்ணாலும் அதை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. வெறுமனே கடமையை நிறைவேற்றி கொண்டு ஏதோ ஒவ்வொரு நாளும் ஒரு வருஷத்துக்கா செய்யணும். இந்துக்கள், முஸ்லீம்கள் கட்டாயமா 5 நேரம் தொழுதாதான் முடியும் அப்படிங்கிறது, அப்படிலாம் அவங்க பண்ணி அவங்களுக்கு கடவுளை பார்த்ததும் கிடையாது, அவர் பேசினதும் கிடையாது. இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டான்லின்னு ஒருத்தர் உண்டு, அவர் பேசும்போது சொன்னார், நீங்க எப்பெல்லாம் சோர்ந்து இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் அவர் பக்கத்துல வந்துருவாரு. உடனே என் மகன் சோர்ந்து இருக்கிறது பிடிக்கல, என் மகா சோர்ந்து இருக்க பிடிக்கலன்ட்டு இப்படியா வந்துருவார் பக்கத்துல அப்படின்னு சொல்லி. அது உண்மைதான். அவர் அவ்வளவாக நம்ம நேசிக்கிறார். நம்ம அவரை நேசிக்கிறதுல 10,000த்துல ஒரு பகுதி கூட நம்ம நேசிக்க மாட்டோம். அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, தைரியமா இருங்க, திட மனசோடு இருங்க. ஆண்டவர் உங்களை அதிகாலமாய் நேசிக்கிறார். என்னெல்லாம் நேசிக்கிறாரா? சில நேரம் அப்படிலாம் கேள்வி, என்ன நேசிப்பாரா அவரு? அவங்கள நேசிப்பாங்க, இவங்கள நேசிக்கிறாங்க, அந்த ஊழியக்காரன் நேசிக்கிறாங்க, என்ன நேசிக்கிறாங்களா? யோசிக்கவே யோசிக்காதீங்க. நேசிக்கிறதுனால தான் உங்களை தெரிந்து கொண்டார். அதனாலதான் உங்க குடும்பத்திலிருந்து அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கார். உங்களுடைய பல குடும்பங்கள்ல பலர் இருந்த உங்க குடும்பத்துல இருந்தாலும் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா உங்க மேல வைத்து ஒரு அன்பு தான் இல்லையா? இந்த ஒரு அழகான பாட்டு இல்லையா, உங்களுடைய அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது என்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். என் வாழ்க்கைலாம் அப்படிதான். நமக்கெல்லாம் வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கும் போது அவர் என்னை தொட்டார். நான் தேடவே இல்லை. அதனால அவர் உங்களை தெரிந்து கொண்டார். கடைசி வரைக்கும் அவர் நடத்துவார். எவ்வளவு பெரிய புயல் அடிக்கலாம், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வரலாம், ஆனா ஆண்டவர் உங்களை நடத்துவாருங்கிற தைரியத்தோட மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருங்க. உங்க கவலை பற்றி, உங்க பிரச்சனை பற்றி கவலைப்படாம மற்றவங்க பிரச்சனைக்காக கவலைப்படுங்க. கடவுள் உங்களை பன்மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. நாளையும் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள் யாரா வாசிங்க. முதல் 2 வசனங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அதாவது இந்த 2 கொரிந்தியர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 1 கொரிந்தியரோட இது சோ பர்சனல் அப்படின்னு போட்டிருக்காங்க கமெண்ட்ல. அதாவது தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் ஓப்பனா அவர் பேசுறார். தன்னுடைய பயங்கள், தன்னுடைய கவலைகள், தன்னுடைய கோபங்கள் எல்லாத்தையுமே அவர் அதுல பாடுகள், எப்படி ஆண்டவர் ஆறுதல் செய்தார், எல்லாத்தையுமே இதுல பர்சனலா, ரொம்ப பர்சனலா எழுதியிருப்பார். 1 கொரிந்தியர் எல்லாமே அந்த சபையில் உள்ள குறைவுகள், அவங்க கேட்ட கேள்விக்கான விளக்கங்கள் அதெல்லாம் இருக்கும். இதுல அப்படி இல்லை. அவருடைய வாழ்க்கையில ஒரு ஊழியக்காரனா அவர் என்னென்ன பாடுகள் பட்டாரு, என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு, அதான் அப்படியே என்ன செய்திருப்பார், எழுதியிருப்பார்.
இப்போ 2ஆம் வசனத்துல முதல்ல 1-2 நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அகாயா நாடகம் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் தேவனுடைய சபைக்கும். இப்போ தேவனுடைய அதனாலதான் இன்றைக்கும் நம்மளை படிக்கிறோம். எங்கெல்லாம் சபை இருக்கோ, எங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்களோ அவருக்கெல்லாம் எழுதப்பட்டது. அப்போ எல்லா இடத்துலயுமே கிருபையும் சமாதானம் தான் அவர் எழுதுறாரு. அது போதும். தேவனுடைய கிருபையும் சமாதானம் நம்மளோட கூட இருந்தா போதுமானது. 3ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர்னா இரக்கங்களின் பிதா, சகலவிதமான ஆறுதலின் தேவன். ஆறுதலுக்கே அவர் தேவன், இரக்கத்துக்கு பிதா. ஏன்னா அவருடைய இரக்கம் இல்லாவிட்டால் நம்ம உலகத்துல வாழவே முடியாது. எத்தனையோ குறைகள் நம்ம இடத்துல, எத்தனையோ தவறுகள், எத்தனையோ பாவங்கள் தவறிலாம் போறோம். அதெல்லாம் அவர் இறக்கப்படுகிறார். நம்ம மேல இரக்கம் உள்ளவராயிருக்கணும். நேரத்துல சகல விதமான ஆறுதல். அது எப்படிலாம் ஆறுதல் சொல்லணுமோ அதை எல்லா விதத்திலையும் ரொம்ப அதுக்கு எனக்கு நான் பார்க்கல சகல விதமான ஆறுதல் தேவனா என்னன்னு சொல்லி. ஆனா எல்லா விதத்திலும் என்னென்ன முறையெல்லாம் ஆறுதல் சொல்ல முடியுமோ அத்தனை விதத்திலையும் அவர் ஆறுதல் சொல்கிறவராயிரு. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திராயிலும் அகப்படுவதற்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு பல உபத்திரங்கள் வரும்போது மட்டும் அவனுக்கு ஆறுதல் சொல்றது மற்றவர்களுக்கு அவர்கள் ஆறுதல் சொல்வதற்கு அது ஏதுவாக இருக்கிறது, உதவியாக இருக்கிறது. எந்த உபத்திரத்திலையும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி இப்போ ஆண்டவர் முதல்ல ஊழியக்காரன் தான் பயிற்சி கொடுக்கிறார். துன்பங்கள் வழியா பாடுகளில் நடத்தி அவனுக்கு ஆறுதல் படுத்தி அவனை விடுவித்து மற்றவங்களுக்கு தைரியம் சொல்லும்படியாய் அவர்களை பயன்படுத்துகிறார். எப்படின்னு கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களுக்கு பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுது. எவ்வளவு பாடு பெருகுதோ அதே மாதிரி என்னது பெருகுது, ஆறுதலும் பெருகிறது. ஒரு பாட்டு உண்டு, எத்தனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்க்கையில, அத்தனை அத்தனை ஆறுதல், அத்தனை எத்தனை கிருபை என்னை தாங்கியது அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கியது, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கியது அப்படின்னு பாட்டு. எவ்வளவு பிரச்சனைகள் வருதோ அந்த அளவுக்கு அவருடைய கிருபை நம்ம மேல என்ன செய்யும், தாங்கக்கூடியதா இருக்கு. அதனால தைரியமா இருப்போம். 6-7 வசனங்கள் வாசிங்க. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்களுக்கு ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கிறோம். இப்போ உபத்திரவப்பட்டாலும் நாங்க உபத்திரவப்பட்டாலும் அது என்ன செய்யுது, உங்களுக்கு ஆறுதலா இருக்கு, உங்களுக்கு ரட்சிப்பா இருக்கு. ஏன்னா நாங்க என்ன செய்யறோம், அந்த அந்த ஆறுதலெல்லாம் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு சாட்சியாக சொல்ல உங்களுக்கு தைரியப்படுத்துவதற்கு அது என்னவா இருக்குது, ஏதுவாக இருக்கிறது. நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனால அந்த ரட்சிப்பு பலன் செய்யுது. இப்போ நாங்க பாடுபடுறோமா நீங்களும் பாடுபடுறீங்க. அப்போ அதுல இருந்து அவர் என்ன செய்யறார், நம்மை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். எந்த பாடுமே இல்லைன்னா ரட்சகரே தேவையில்லை. நீங்கள் எங்களோட கூட பாடுபடுறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறோம். இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், அதனால விளக்கம் சொல்ல. 8-10 வாசிங்க. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். ஆமென். ஆமென். இப்போ பலத்துக்கு மிஞ்சின அதிகமான பாரமான வருத்தம்
ராணிக்கு மேல சோதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவர் சொல்ற எங்களுக்கு பலத்துக்கும் அதிகமான பாரமான ஒரு வார்த்தை எனக்கு வந்துச்சு. இப்போ நாங்க எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் எப்போ நம்ம நிறைய பாடுகள் உபத்திரங்கள் அதாவது நம்ம மேல நம்பிக்கையெல்லாம் இழந்து யார மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக அவரோட மரணம் வந்துருமோ செத்து போயிருமோ கூட அவங்க நினைச்சாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்பிப்பார். ஏற்கனவே தப்புவித்தார், இப்போவும் தப்பித்துக் கொண்டிருக்கிறார், இனியும் என்ன செய்வார்? நம்மை தப்புவித்து காப்பார். அல்லேலூயா. 11வது வசனம் 12வது வசனம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோட நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. ஆமென். அதாவது அநேகர் மூலமா எங்களுக்கு உண்டான தயவு. நிறைய பேர் அனுசரிருக்காங்க, பவுலுக்கு தயவு செய்திருக்காங்க, உதவி செய்கிறாங்க. அது மூலம் என்ன செய்ய? அநேகர் மூலம் என்ன பண்றது? ஸ்தோத்திரங்கள் செலுத்தும் பொழுது நீங்களும் விண்ணப்பத்தால் எங்களுக்கு உதவிச்சு. அப்போ நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது, நான் விடுவிக்கப்படும் போது அநேகர் என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அவருக்கு இப்படிலாம் உபத்திரம் வந்துச்சு, ஆண்டவர் கெடுமையா என்ன செய்ய பாதுகாத்தா அதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி. இப்போ மற்ற ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். இதனால என்ன பண்ணுது? அநேக ஸ்தோத்திரங்கள் தேவனுக்கு என்ன பண்ணுகிறது? ஏறெடுக்கப்படுகிறது. மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தை மாம்சத்தின்படி நாங்க நடக்காம உலகத்திலேயும் எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கோமா? கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியா. மனசு சொல்லணும், நீ தப்பு பண்ணல, நீ நியாயமா தான் இருந்தா, நீ கபடம் பண்ணல, எல்லாத்துலயும் உண்மையா இருந்தா, உத்தமமா இருந்தா, இதுதான் நமக்கு திருப்தி. மனிதர்கள் பலவிதமா நம்மளை புரிந்து கொள்ள மாட்டாங்க, தவறாக புரிந்து கொள்வார்கள். ஆனா முதலாவது நம்முடைய சாட்சி, நம்முடைய மனசு சொல்லும் சாட்சி. நீ தப்பு பண்ணல, நீ செய்தது சரிதான், நீ பேசுனது சரிதான். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. 13வது வசனம் 14வது வசனம். 13, 14. ஏனென்றால் ஏனென்றால் நீங்கள் வாசித்தும் ஒத்துக்கொண்டும் இருக்கிற காரியங்களே அன்றி வேறொன்றையும் நாங்கள் உங்களுக்கு எழுதவில்லை. முடிவு பரியந்தம் அப்படியே ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பியிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாய் இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டு இருக்கிறீர்களே. அப்போ அதாவது டிஃபரெண்டான காரியங்களை எப்பவுமே சொல்லக்கூடாது. ஒரு பிரசங்கத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம், இவர் பேசுறது சத்தியத்தின் பேசுகிறாரா, ஆவியார் நடத்தப்படி பேசுகிறாரா அப்படிங்கிறது தெரிந்துவிடும். தவறான உபதேசங்களை தான் நம்ம எளிதாக என்ன செய்யலாம், நம்மளுடைய உள்ள ஆவியானவர்களை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அதனால நீங்க வாசித்து இதை ஒத்துக்கொண்டிருக்கிற காரியங்களை தான் நான் எழுதினபடிய வேறொரு காரியத்தை நான் உங்களுக்கு என்ன செய்யல, எழுதவில்லை. கர்த்தராகிய இயேசுவின் நாள் நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறது போல இல்லையா? பரலோகத்துக்கு போகும்போது அன்றைக்கு யாருக்கெல்லாம் ஊழியம் செய்தோமோ அவங்களெல்லாம் அங்க பார்க்கும்போது ஒரு பெரிய புகழ்ச்சி உண்டாகும். அதே போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறது. அப்போ இவரால் தான் நம்ம ஆண்டவர்களை வந்தோம், இவங்க மூலம் தான் நம்ம வளர்க்கப்பட்டோம், இவங்க தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருந்தாங்க. ஊழியக்காரனுக்கும் ஒரு அங்க புகழ்ச்சி. அதே போல ஆண்டவரா ஒரு ஊழியக்காரனால் ரட்சிக்கப்பட்டவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை பார்க்கும்போது அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு புகழ்ச்சி பரலோகத்திலே உண்டாகும். 17-19 வாசிங்க. 17-19. இப்படி நான் யோசித்து வீணாக யோசித்தேனோ, அல்லது ஆமாம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்திலே இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவர்களை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ? என்ன ஆனாலும் செல்வானானாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். அதாவது இவர் யோசிக்கிறார், நான் உங்க ஊர் வழியா மக்கதோனியாவுக்கு போனோம், மக்கதோனியாவிலிருந்து மறுபடியும் உங்க இடத்துல வரணும்,
அப்புறம் இங்க இருந்து யூதயா தேசத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்றாரு. என்னடா ஒரு எந்த கடவுளுடைய சித்தம் இல்லாம கடவுளுடைய ஆவியானவர் வழிநடத்த இல்லாம இப்படி சொல்லுகிறாரே, நான் அங்க போறேன் இங்க போறேன் மக்கள் போக போறேன், அப்புறம் அங்க இருந்து உங்ககிட்ட வர்றேன், உங்ககிட்ட இருந்து யூதயாவுக்கு போகிறேன்னு சொல்றேனே, அது என்னுடைய இஷ்டத்துக்கு நான் சொல்லல, என்னில இருக்கிற ஆவியானவர் உதவியினால் நான் அதை சொல்றேன். அதான் நான் இவை யோசிக்கிறேன், நான் மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ, அது நான் ஆம் என்றும் என்னுடைய விருப்பத்தை இதை செய்யலாம் அல்லது இதை செய்யக்கூடாது, அதான் ஆம் அல்லது அல்லங்கிறது. அப்படி நான் என்ன செய்யறத இல்ல. ஏன்னா உண்மையுள்ள அதுக்கு தெரியும், என்னுடைய தேவனுக்கு உண்மையுள்ள தேவனாகி கர்த்தருக்கு அது தெரியும். என்னாலும் சில்வானும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ள பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனா இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்று, அதாவது சந்தேகம் உண்மையா உண்மை இல்லையா அப்படிலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து அவர் எப்போதும் இப்படிதான் இருக்கிறாரு, ஆம் என்றுதான் இருக்கிறார். உண்மை உள்ளவராகவே சத்தியம் உள்ளவராகவே இருக்கிறார். 20வது வசனம் வாசிங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. இப்போ தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றே இருக்கிறது. எத்தனையோ வாக்குத்தத்தம் எனக்கு கிடைக்கல, இந்த வாக்குத்தத்தம் கிடைக்கல, அந்த வாக்குத்தத்தம் கிடைக்கல அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டியது. எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு சொந்தமானது, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றே இருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே இன்னைக்கு நமக்குள்ள வந்துட்டார். ஒரு அப்பா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும் இல்லைன்னு தெரியல, ஒரு அப்பா பக்கத்துல இருந்துட்டு அவன் படிக்கும் போதே கவலைப்படாதடா, 10th வரைக்கும் படிக்க வச்சிருவேன், அதுக்கு பிறகு அது படிச்ச உடனே 12th வரைக்கும் படிக்க வச்சிருவேன், அப்புறம் காலேஜில் சேர்த்துருவேன், அதுக்கப்புறம் உனக்கு வேலை வாங்கி கொடுப்பேன், உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படிலாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அப்பாவுடைய கடமை, கட்டாயம் செய்திருவார். நான் அப்படிதான் பிலீவ் பண்றேன். நிறைய வாக்கு தத்தங்கள் அவசியம்தான். ஆனா அந்த வாக்கு தத்தங்கள் இல்லாவிட்டாலும் நம்முடைய தகப்பன் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கு. ஏன்னா அவர் நமக்குள்ளே வந்தார், எல்லா வாக்கு தத்தத்தோட அவர் நமக்குள்ள இருக்கிறார். அதனால அவரு வாக்கு தத்தம் கொடுத்தாதான் அப்படி கிடையாது. அதனால பைபிள் எங்கேயாவது வாக்கு தத்தம் கிடைக்குதா அப்படின்னு தேடாதீங்க. வாக்கு தத்தம் கொடுக்கணும், கட்டாயம் பைபிள்ல இருந்து எங்கேயாவது புரட்டும் போது கட்டாயம் கொடுத்துருவார். எனக்கு சில வாக்கு தத்தங்கள்லாம் உண்டு, அது பைபிளை திறக்கும் போது அந்த வசனம் எங்கேயாவது போட்டுமோ அந்த வசனம் கட்டாயமா எனக்கு அடிக்கடி அதை எனக்கு நினைப்பூட்டிக்கிட்டே இருப்பார். எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு உரியது. இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டதுனால அனைத்து வாக்கு தத்தங்களும் நமக்குள்ள ஆம் என்றுதான் என்ன செய்யறது, ஆமேன் என்றும் இருக்கிறது, உண்மை உள்ளதாய் சத்தியம் உள்ளதாய் இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. 21, 22 உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்மளை கிறிஸ்து ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ண தேவன் தான் அபிஷேகம் பண்ணியிருக்காரு. நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கு. ஆவியானவர் என்னது? அச்சாரம். அச்சாரம்னா என்னது? அட்வான்ஸ். ஆவியானவர் நமக்கு அட்வான்ஸா கொடுத்தா எதுக்கு? நம்ம பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள். இது நம்ம ஏற்கனவே ரோமர்ல படிச்சிருக்கிறோம். அவர் வருகையிலே நம்ம மீட்கப்பட போகிறோம் இருக்க அச்சாரம் நமக்கு அட்வான்ஸ் என்னது? இந்த பரிசுத்தாவியானவர். ஏன்னா அந்த பரிசுத்தாவியார் நம்முடைய இருதயங்கள்ல கொடுக்கப்பட்டதுனால இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில வரும்போது நம்ம எல்லாரும் என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படும். அதுதான் ஆவியானவர் அச்சாரமாக நமக்கு அட்வான்ஸா என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். 24வது வசனம். உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரியாய் இராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராய் இருக்கிறோம். விசுவாசத்தினாலே நிலைக்கிறீர்களே. இப்போ ஊழியர்கள் விசுவாசத்துக்கு அதிகாரி கிடையாது, அவங்கள அதிகாரம் பண்றதுக்கு இல்ல, அவங்களுக்கு சகாயர், நண்பர்கள், அவங்கள விசுவாசத்துல வளர்க்கறதுக்கு, அவங்கள என்கரேஜ் பண்ணி ஆண்டோருக்குள்ள கொண்டு வருவதற்கு, அவங்க சந்தோஷத்திலேயே வைப்பதற்கு, அவங்க சோர்ந்து போகாம, இதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. இந்த பிள்ளைகள் சோர்ந்து போகாம, கலங்கி போகாம, தளர்ந்து போகாம இருக்கிறதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல வசனங்களை கற்றுக் கொடுத்து அவங்கள என்ன செய்யணும்? சந்தோஷமா வைக்கிறது தான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. அதனாலதான் அவர் சொல்றாரு, நாங்கள் உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரி கிடையாது. எந்த பாஸ்டரோ எந்த ஊழியக்காரன் நமக்கு அதிகாரி கிடையாது. அன்பினால் ஊழியம் செய்கிறது தான். ஒருவர் அன்பினால் ஊழியம் செய்யுங்கள் சொல்லப்படும். இப்போ சந்தோஷத்திற்கு என்னவா இருக்கிறோம்? சகாயர், உதவி செய்பவர்களா இருக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை வாசிங்க.
அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். துக்கமுண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் ஒருத்தன் என்ன பண்ணிட்டானா, ஒரே நிமிஷமா, ஒருத்தன் என்ன பண்ணிட்டானா, இதை ஒரு துக்கம் உண்டாகிற மாதிரி ஒரு காரியத்தை செய்துட்டான் பவுலுக்கு. அதனால அதை குறித்து தான் அந்த 1வது வசனத்திலிருந்து அவர் எழுதிட்டு வர்றார். நீங்கள் துக்கம்படி படிக்க எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கும் அடைந்தவனா அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். இதை பற்றி எழுதுறாரு. என்ன ஒருத்தன் துக்கப்படுத்திட்டான், அதை குறித்து என்ன செய்யறாரு, இந்த சபைக்கு எழுதுகிறார். இது எதுக்காகன்னா, உங்க மேல எனக்கு அன்பு இருக்கிறதுனாலதான், அதை அறிந்து கொள்ளும்படியாய் வேதனையோடு கூட இந்த கடிதத்தை நான் என்ன செய்தேன், எழுதினேன். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்களை எல்லா மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். இது என்ன ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதனால அந்த சபையில் உள்ள பவுல் மட்டுமல்ல, சபையில் உள்ள எல்லாருமே துக்கம் அடைந்திருக்கிறார்கள். அதனால அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். அதனால அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அதனால அவனுக்கு எல்லாரும் வருத்தப்பட்டதே அவனுக்கு ஒரு பெரிய தண்டனை மாதிரி. அதனால நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, அவனை மன்னிச்சிருங்க, அவனுக்கு ஆறுதல் செய்யுங்க. அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று எழுதுகிறார். 10-11 வாசிங்க. எவனுக்கு நீங்கள் மன்னித்திருக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் நான் எதை மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அதனால இவரு என்ன சொல்றாரு, அவனுக்கு கிடைச்ச தண்டனை போதும், அவனை மன்னிச்சிருங்க, நானும் அவனை என்ன செய்யறேன், மன்னித்து விடுகிறேன். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். ஒருவேளை அந்த பகையை நான் மன்னிக்காம பகையை வைத்திருந்தால் அதை கொண்டு சாத்தான் என்ன செய்வான், பெரிய போத சபைக்குள்ளே பிரிவினைகளை என்ன செய்வான், உண்டாக்கிப்பான். அதனால சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் எப்படிதான் பண்ணுவான், என்ன பண்ணுவான் அப்படிங்கிற அவனு அவனுடைய ஞானத்தை கெடுத்தான்னு சொல்லி எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கும். அதனால அவன் பெரிய ஞானவான் கிடையாது சாத்தான். அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தான் செய்ய முடியும். எங்க செய்யறானோ எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி காரியத்தை தான் அவன் செய்யும். புதுசாலாம் பழைய ஏற்பாடு காலத்துல யாரெல்லாம் எப்படி எல்லாம் வந்திச்சானோ அதே ட்ரிக்கு தான் அவன் பண்ணுவான ஒழிய புதுசா யோசிச்சுலாம் அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. அல்ல அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாது அல்லவே. அதை மன்னிச்சுட்டோம், அதை மன்னிக்கிறோம்னா அதை வச்சு குழப்பத்தை உண்டாக்கிறோம். அதனால அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியணும். பொதுவாக ஒரு குரூப் இருந்துச்சுன்னா அதுல எப்படியாவது என்ன செய்வான், ஒரு பிரச்சனையா உருவாக்குறதுக்கு பார்ப்பான். ஒருத்தருக்கு பெருமை கொடுப்பான். ஆர்வம்லாம் எழும்பி கட்ட என்ன செய்தாங்க, மோசேட்ட அவன்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. எங்கடெல்லாம் பேச மாட்டாரா, இவர் தான் பேசணுமா. இதெல்லாம் நிறைய இடங்கள்ல பிரசங்கத்துல பிரச்சனை. எனக்கு பிரசங்கம் பண்ண இடம் கொடுக்கல, எனக்கு பிரசங்கம் நடத்த இடம் கொடுக்கல, இதெல்லாம் அவன் தூண்டி விடுவான். கொடுக்கறனா விட்டுரு, கடவுள் வாய்ப்பு கொடுக்கும்போது கொடுப்பார். நேற்று என் பேத்தி அவ்வளவு வருத்தப்பட்டார். அதான் நான் படிச்ச அந்த 4வது படிச்சுட்டு இருக்கிறார். அதுக்குள்ள அவ பேசுற பேச்சு, இந்த தாத்தா நீங்க எங்களுக்குள்ள சத்தியம்லாம் பேசுறதுக்கு என்ன செய்யல, ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல அப்படின்னு. ஒண்ணு எப்படிமா சத்தியில பேச விட முடியும், அதான் உங்க அம்மா இதுல ஒரு ஆள் வாலிபர் மத்தியில பேசுனே அப்படின்னு. அது நான் ரொம்ப கேட்டதுனாலதான் கொடுத்தீங்க, நீங்களா கொடுக்கல. அதுக்கு பாருங்க இப்பவே நான் பிரசங்கம் பண்ணணும் ஆசை. அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா நமக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. தேவனால் அருளப்படாவிட்டால் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். அதனால அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். எந்த இடத்துல அடங்கி இருக்கணுமோ இல்ல உயர்த்தப்படும்படிக்கு என்ன செய்ய, கர்த்தருடைய கைக்குள் பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நிறைய ஏக்கங்கள் இருக்கும், நம்ம அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு நினைப்போம். ஆனா நிறைய காரியங்கள் செய்ய முடியாது. ஏன்னா கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருப்பாங்க. ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், ஒரு இடத்துல அடைக்கப்பட்ட கதவு ஒன்று இருந்தால் அது உனக்கான கதவு அல்ல அப்படின்னு சொல்லி. அது உங்களுக்கு இந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. ஊழியத்துல நம்ம இந்த இடத்துல இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னா அங்க யாரும் அழைக்க மாட்டாங்க,
போறதுக்கான வழிகள் இல்லாம இருந்துச்சுன்னா அது உங்களுக்கான வழி இல்லை. கடவுள் உங்களுக்கு வேறு வழிகளை வைத்திருப்பார். அதனால பொறுமையோடு காத்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு வாசல் திறக்க முடியாது. உங்களை ஊழியத்துல பயன்படுத்துறதுக்கு எல்லாரும் பிரசங்கம் பண்ணதான் செய்யணும் அவசியம் கிடையாது. நானே உங்களுக்கு சொன்னேன், அமெரிக்கா சேர்ந்த ஒரு வாலிபன் லூகாஸ்ங்கிறது ஒவ்வொரு தெருவிலையா போய் கென்யா நாட்டுல ரொம்ப மோசமான நாடு, நல்ல ரோடே கிடையாது, ஒரு இடத்துல மணல் ரோடு தான். ஒவ்வொரு தெருவா போய் ஒவ்வொருத்தரையா பார்த்து பேசி இது என்ன பண்ணுது, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டு ஒவ்வொருத்தரையா பரிதாபம் பிச்சை கேட்கிற மாதிரி கேட்டு 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 அவங்களுக்கு சுகப்படுத்துறாரு. ஒருத்தனுக்கு ஒரு கால் கட்டையா இருந்துச்சு, ஒரு காலோட ஒரு கட்டை, அவனுக்கு அந்த காலே சரியாயிடுச்சு. அவ்வளவு பெரிய அற்புதம் அவர் மூலம் நடக்குது. ஆனா அவர் அப்படிலாம் செய்துட்டு இருக்காரு. அவரு பெரிய மேடெல்லாம் கிடையாது, அவர் பின்னால ஒரு பெரிய கூட்டம்லாம் கிடையாது. தேவன் ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழியை வைத்திருக்கு. ஏன்னா பயன்படாத உறுப்புன்னு உடம்புல ஒண்ணும் கிடையாது. பயன்படாத மனிதர்கள்னு உலகத்துல ஆண்டவரால் பயன்படுத்த முடியாத ஒருத்தரும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு வரத்தை வைத்திருக்கிறார், ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். அதனால அதை கண்டுபிடிச்சு அதை செய்யுங்க. மற்றபடி நீங்களா சில காரியங்களை விரும்பி இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி விரும்புறதை விட ஆண்டவர் உங்களுக்கு சமயம் கொடுக்கிற வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். வாசிங்க. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதி இல்லாதிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுபவித்துக் கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். இந்த வசனம் நான் நிறைய இடத்துல எங்களுடைய சர்ச்சை, எங்களுடைய ஊழியத்துலலாம் நான் பேசியிருக்கேன். இவருக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கு, ஊழிய வாசல் திறக்கப்பட்டிருக்கு, அனுகூலமான ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கு ஊழியம் செய்யறது. ஆனா இவரை தீத்து, அவருடைய உடன் ஊழியக்காரனா தீத்து வராதனால இவருக்கு என்ன இருக்கலையா, ஆவில அமைதல், அவர் குழப்பமா மனதுல அவ்வளவு ஒரு நேசம் பாசம் யாரு மேல, தீத்து மேல, உடன் ஊழியம் மேல. இவருக்கு ஊழிய வாசல் இருக்கு, ஊழியம் செய்யணும், நிறைய வாய்ப்புகள் உருவாயிருக்கு ஒரு இடத்துல. ஆனா என்ன யாரும் வரல. அவருடைய உடன் ஊழியனாய் தீத்து காணாதனால அவனை அனுப்பி வச்சிருந்தார். வராதனால இவருக்குள்ள என்ன இல்லையா, அமைதல் இல்லாம இருந்துச்சு. எவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இன்றைக்கு அபூர்வம். ஆனா பல நேரம் சொல்லிலாம் வருத்தப்படுறது. எவ்வளவு பேருக்கு எனக்கு உதவி செய்தவங்கன்னு அதிகமா யாரும் இல்லை ஊழியத்துல. பணம் கொடுத்ததோ அல்லது வேற ஊழியத்துல எனக்கு என்னுடைய ஊழியத்துக்கு வந்து உதவி செய்து தோல் கொடுத்தது யாரும் கிடையாது. பட் நான் பலருக்கு செய்திருக்கிறேன். ஆனா அவங்க எல்லாம் இன்றைக்கு திரும்பி பார்க்காம போயிட்டாங்க, நினைச்சு கூட பாக்குறது கிடையாது. ஒரு போன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க சிலர். ரொம்ப வருத்தமா இருக்கும் சில நேரங்கள். பாருங்க, அவர் பவுலுடைய உள்ளம் அப்படியே கொதிக்குது, வேதனைப்படுது. தீத்துவ காணுமே அவனுக்கு என்னாச்சு. அன்றைக்கு மாதிரி இன்றைக்கு மாதிரி போன் எல்லாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கடிதம் கூட எழுத முடியாது. அன்பை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 14ஆம் வசனத்துல இருந்து 16 வாசிங்க. 14 இருந்து 16. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தகமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிப்பதற்கு எவன் தகுதியானவன்? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, ஆண்டவர் நம்மை எல்லா இடத்திலும் வெற்றியாய் நடத்துகிறார், வெற்றி பெற செய்கிறார். ஊழிய பாதைகளிலே அவரை அறிகின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவின் வாசனை, அதை எல்லா இடத்திலும் அவர் என்ன செய்யறார், வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளையும் கெட்டு போறவர்களுக்கும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். கெட்டு போறவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுறவர்களுக்குள்ள ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் அப்படின்றார். இதை பற்றி ஒரு ஊழியர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார். அதாவது ஒரு படை வெற்றி பெற்று வரும்போது, ஒரு நாட்டை ஜெயித்து வரும்போது, முன்னால பெரிய அந்த நாட்டினுடைய கொடியை பிடித்து கொண்டு
அது பின்னால இசை கருவிகளோடு எல்லாரும் பாடிட்டு இந்த போர் வீரர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, முன்னால வருவாங்க. வாசனையான இதெல்லாம் அந்த பந்தங்கள் எல்லாம் பிடித்து வாசனையான சாம்பிராணி போன்றவைகள் தான் என்ன செய்வோம் அங்கே கொளுத்தி அதை எல்லா இடம் வாசனை பரவிட்டே வரும்போது. ஆனா பின்னால பாத்தீங்கன்னா அவங்க சிறைபிடிக்கப்பட்டவர்கள், அந்த நாட்டுல சிறைபிடிக்கப்பட்டவர்கள் எல்லாம் பின்னால என்ன செய்வாங்களாம், கையில சங்கிலி போட்டு கூட்டிட்டு வருவாங்க. வெற்றி பெற்று போறவங்களுக்கு அது எப்படி இருக்கும், ஒரு சந்தோஷமான வாசனை வீசுகிற ஒரு கந்தமாக அது காணப்படும். ஆனா பின்னால போறவங்களுக்கு அது மரண வாசனையா இருக்கு. ஏன்னா அவங்கள பொடிச்சு அவன் பாட்டு சந்தோஷமா இதெல்லாம் கொளுத்திட்டு போறது இவங்களுக்கு மரணம். இவங்கள போனா அங்க என்ன செய்வாங்க, கொண்டு போய் கைதிகள் எல்லாம் சிறையில் அடைப்பார்கள் அல்லது வெட்டி கொண்டு விடுவார்கள். அதனால அவனுக்கு அது மரண வாசனையா இருக்கும். அதே மாதிரி ரட்சிக்கப்படுறவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும், நற்கந்தமாக இருக்கும். ஆனா கெட்டு போறவர்களுக்கு அது மரண வாசனையாக இருக்கும். அவன் கெட்டு போறது நரகத்துக்கு போகிற வாசனையாக காணப்படும். அநேகரை போல் நாங்கள் தேவனுடைய வசத்தை கலப்பாய் பேசாமல், அநேகரை போல நிறைய பேர் என்ன கலப்பா பேசுறாங்க. யார் காலத்துல, பவுல் காலத்திலே. இப்பவும் அப்படிதான் இருப்பாங்க நிறைய பேர். கலப்பாய் அப்படிங்கிறத நான் அர்த்தம் பார்த்தேன். அதுல பெட்டிங்கிற இங்கிலீஷ் வார்த்தை போடப்பட்டிருக்குது. அதுக்கு ஆடிங் வேர்ட்ஸ் ஃபார் இஸ் கெயின். அப்ப ஏன் அப்படி கலப்பா பேசுறாங்கன்னா, தங்களுக்கு லாபம் வரும் முடியாது, தங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்க முடியாதான் அப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க. அதனாலதான் நினைப்படுது அடல்ட்ரேட் பண்றது, அடல்ட்ரேட், அதோட கலப்பா பேசுறது, ஏதாவது தவறான தனக்கு லாபம் வரும்படியான வார்த்தைகளை வசனங்களை அங்க சொல்லி கொடுத்து 2 பிரசங்கத்துல கலந்து அதை அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கணும், ஆண்டோருடைய லாபத்தை பார்க்கறது கிடையாது. கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். துப்புரவா பேசுறோம், தேவனால் அருளப்பட்ட தேவன் எப்படி வெளிப்படுத்துறா அதை அப்படியே என்ன செய்யறா, அதை கூட வேற எதையும் ஆட் பண்ணாம கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுவோம். இப்ப தேவ சந்நிதியில் நான் பேசுறேங்கிற பயம் எனக்கு இருக்கணும். நான் தைரியமா எதையாவது பேசக்கூடாது. தேவனுடைய சந்நிதியில நான் பேசுறேன், கிறிஸ்துவுக்குள் பேசுகிறேன் என்ற பிரசங்கிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயத்தோடு கூட என்ன செய்யணும், பேச அழைக்கப்பட்டிருக்கிறார். 3வது அதிகாரம் 1-3 வாசிங்க. எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ, அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமா இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலைகளினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்க மறுபடியும் எங்களை மெச்சிக்கொள்ள விரும்பல. இந்த உபசார நிருபங்கள் அப்படின்னா பாராட்டுறது. எல்லாருமே எந்த ஊழியக்காரனுக்குமே தன்னை பாராட்டணுங்கிற ஒரு ஆசை வரும். ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்க மெசேஜ், உங்க இது கேட்கறதுனால தான் நான் இப்படி இருக்கிறேன், அதனாலதான் இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டு கிடைச்சுன்னா அது ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான், ஒரு பூஸ்ட் தான். ஆனா அப்படி நான் விரும்பல. அதே போல உங்களை பாராட்டி அப்படி ரொம்ப பாராட்டி இப்படி பாராட்டி சபையார இப்படி பாராட்டியும் நான் சொல்ல விரும்பல. எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் இந்த ஊழியங்க எல்லாம் என்ன செய்யணும், இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஊழியக்காரனுடைய இதயத்துல யார் பேர் இருக்கணும், எந்த சபைக்கு ஊழியம் செய்கிறாரோ யாருக்கு ஊழியம் செய்கிறாரோ அவங்களுடைய பேர்லாம் அவருடைய நினைவுல இருக்கணும், இதயத்துல இருக்கும். எங்கள் இருதயங்கள் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டிருக்க எங்கள் நிருபம் நீங்கள் தானே. அப்போ ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கானோ, அவன் எப்படி டீச் பண்றானோ அந்த மாதிரிதான் அவங்களுடைய சபையில் உள்ள மக்கள் இருப்பாங்க. அவங்களுடைய நிருபம். அவங்கள பார்த்தாலே தெரியும் எப்படி. அந்த ஒரு சபையை பார்த்த மக்களை பார்த்தாலே அந்த பாஸ்டருடைய டீச்சிங் எப்படிப்பட்டது, அப்படி எப்படி போதிக்கிறாரு, எப்படி அன்பா நடந்து கொள்றாரு, எப்படி கேர் பண்றாரு, ரொம்ப முக்கியம். கேரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏதோ சபைக்கு வந்தாங்களா போனாங்களா, தசமபாகம் கொடுத்தாங்களா,
அப்படி பாக்குறவன் ஊழியக்காரன் கிடையாது. ஃபுல்லா கேரிங். பாஸ்டர் அப்படின்னா அந்த பாஸ்டூர் புல்வெளி அப்படிங்கிற அர்த்தத்திலிருந்து வந்ததுதான் பாஸ்டர். மேய்க்கிற அவர் மேய்க்கணும். எங்க புல்லுள்ள இடங்கள்ல மேய்க்கணும். மக்கள் அமர்ந்த தண்ணீரண்டையில மேய்க்கணும். சரியான வழியில் நடத்தி அவங்க முழு அன்பையும் அவங்க சபை மேல செலுத்தணும். இப்படி இல்லாத பாஸ்டர் கடமைக்காக எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டு தசமபாகம் கொடுக்காதவங்கள ஒரு நாள் சர்ச்சைக்கு வரணும்னா அதுக்கு தனியா பாடுறது, ஒரு வேலை ஏதாவது ஃபங்க்ஷன் போயிருப்பாங்க அல்லது ஒரு எக்ஸாமுக்கும் போயிருப்பாங்க, எப்படி ஓய்வு நாள் வராமல் இருக்கலாம் அவங்க சத்தம் போடுறது, கத்துறது, அதெல்லாம் இன்றைக்கு ரொம்ப மோசமா இருக்கு. ஃபுல்லா பாஸ்டர்னா பாஸ்டர் ஃபார் பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பேஷன் மக்கள் மேல ஒரு பாசம் உள்ளவங்களா இப்படிப்பட்டவங்களா அவசியம் தான். அப்பதான் நிருபம். அதை பார்த்து அவங்க எவ்வளவு நல்லா நடக்கிறாங்களோ அந்த மாதிரி சபை என்ன செய்யும்? சபை அப்படிதான் இருக்கும். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகி கிறிஸ்துவின் நிரூபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியே. நிரூபம்னா கடிதம். அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால் கற்பலகைகள் அல்லத இருதயங்களாய் சதையான பலகைன்னு எழுதப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு டீச் பண்றேன்னா நீங்க எனக்கு நிருபம். உங்களை பார்த்து தெரியணும் வாழ்க்கையில எப்படி நீங்க நடந்துக்கிறீங்க. அதை பார்த்து மற்றவங்க படிச்சு என்ன செய்யறாங்க, இவர்கள் எல்லாம் என்னது கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். 5:6 வாசிங்க. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படிக்கு அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்போ நாங்க எங்களால தகுதியானவர்கள் அல்ல. தகுதி யாரு? நான் பிரசவம் பண்றேன்னா எனக்கு என்ன ஒன்று தகுதி? ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு தகுதி, அந்த தேவன் என்னை தெரிந்தெடுத்தாருங்க. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர். பழைய ஏற்பாட்டு ஊழியக்காரர்ல புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர் அவரே எங்களை தகுதி ஆக்கினார். எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது. இந்த 10 கட்டளை எல்லாம் சொல்லும் போது ஒருத்தன் என்ன செய்யறான், அந்த பாவத்தெல்லாம் அவன் பார்க்கும்போது தாய் தகப்பனை கனம் பண்ணாதவனை பற்றி ஒரு நியாயப்பிரமாணம் சொல்லும் போது அவன் கொல்லப்பட கடவன் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கு அவன் கீழ்ப்படியாதவன் என்ன செய்யறான், அவனை கொல்லுகிறது. அவன் பாவி என்று கொல்லுகிறதுனா அவனை பாவி என்று தீர்மானிக்கிறது. இந்த நியாயப்பிரமாணம் ஒண்ணு என்ன செய்யல, யாரையும் நல்லவர்களாக மாற்றவில்லை. அதாவது தண்டனைக்குரியவர்களாக காட்டுகிறது 10 கட்டளைகள். ஆனா ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. புது உடன்படிக்கை அல்லது புதிய ஏற்பாடு சத்தியங்கள் என்ன செய்யுது, உயிர்ப்பிக்கிறது. அந்த தவறுகளை அந்த பாவங்களை செய்ய முடியாதபடி என்ன செய்யுது, அவர்களை அதிலிருந்து அந்த கட்டளையிலிருந்து உயிர்ப்பிக்கிறது, பிரித்தெடுக்கிறது. அந்த நன்மையான காரியங்களை, பரிசுத்தமான காரியங்களை அந்த செய்வதற்கு அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார், நமக்கு உதவி செய்கிறது. அதனாலதான் நியாயப்பிரமாணம் என்ன செய்யல, ஒரு நன்மையும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி பவுல். அது இவன் தவறு, நீ செய்த தவறு, நீ குற்றவாளி குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லிட்டே இருக்கு. ஆனா ஆவி என்ன செய்யுது, அவனை அந்த தீமைகளில் இருந்து விடுவித்து என்ன செய்யுது, உயிர்ப்பிக்கிறது. ஏழுல இருந்து 11 வாசிங்க. 7ஆம் வசனத்திலிருந்து 11. எழுத்துக்களினால் எழுதப்பட்ட கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேனுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டாயினபடினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிகம் மகிமை உள்ளதாய் இருக்கும். ஆக்கினை தீர்ப்புக்கு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. நாங்கள் இப்படி நம்பிக்கை உடையவர்களா
போதுமா? 11 வரைக்கும் போதும். அதாவது அன்றைக்கு கற்பலகையில் எழுதப்பட்ட அந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது மரண தீர்ப்பை கூறக்கூடிய ஊழியம். இதெல்லாம் செய்யாதவன் அழிந்து போவான் அப்படின்னு. இதெல்லாம் செய்த தவறு என்று மட்டுமே சொல்லப்பட்ட அந்த ஊழியம். அதனால அந்த ஊழியத்தை செய்த மோசேனுடைய முகத்துல என்ன வருது? பிரகாசம் வந்துச்சு. அதை மக்கள் பார்க்க முடியல. அவ்வளவு பிரகாசமா இருந்துச்சு. அதனால அவர் என்ன பண்ணாரு? ஒரு முக்காட்டை போட்டுக்கொண்டார். இப்போ ஒளிந்து போகிற அந்த ஊழியம் அது மறைந்து போகுது. ஏன்னா இப்போ இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நியாயப்பிரமாண ஊழியங்கள்லாம் என்ன செய்து மறைந்து விட்டது. அதனாலதான் ஒளிந்து போகிற ஊழியம் சொல்றாரு. அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிகம் மகிமையுள்ளா இருக்கும். ஒளிந்து போனது அல்லது நிறுத்தப்பட்டது, ஒளிந்து விட்ட அந்த ஊழியம் அவ்வளவு மகிமையுள்ளா இருந்தா இந்த ஆவிக்குரிய ஊழியம், புதிய உடன்படிக்கையின் ஊழியம் எவ்வளவு மகிமையுள்ளதா இருக்கும். ஆக்கனை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதா இருக்குமே. அது ஆக்கனை தீர்ப்பு கொடுக்கு. நீ குற்றவாளி இதை செய்தா, ஓய்வு நாள்ல வேலை செஞ்சிட்டா அது தவறு, பரிசுத்தமா நினைக்கல ஓய்வு நாள, அது குற்றவாளியாகவே தீர்த்து கொண்டிருக்கு. ஆனா இது நீதியை கொடுக்கும் ஊழியம். புதிய ஏற்பாட்டு ஊழியம் நீதி உள்ள கொடுக்கக்கூடிய ஊழியம். அதனால அது அதிக மகிமுள்ளதா இருக்கும். இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாகிற சிறந்த முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அந்த ஒளிந்து போவதே மகிமுள்ளதா இருந்தார் நிலைத்திருப்பதற்கு அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. 13ஆம் வசனம் வாசிங்க. 13, 14. மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒளிந்து போவதின் முடிவு, ஒளிந்து போகிற அதாவது கடந்து போகிற ஊழியம், இயேசு கிறிஸ்து வந்தவனா முடிந்து போகிற அந்த ஊழியம், அந்த முடிவை பார்க்க முடியாம அவர் முகத்துல என்ன பட்டாராம்? முக்காடு போட்டு கொண்டார். அவருடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுது. அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுது. அவருடைய மனசு கடினமா இருந்துச்சு. அவங்களால என்ன செய்ய முடியாது? கற்பனைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த இஸ்ரவேலரால். அந்த பழைய ஏற்பாட்டு ஊழியத்துல அவங்களுடைய மனது கடினப்பட்டதே ஒழிய அவங்களால என்ன செய்ய முடியல? ஒரு விடுதலையை பெற முடியவில்லை. அதனால பழைய ஏற்பாடு இருக்கிற வரைக்கும் அந்த முக்காடுங்கிறது செப்பரேஷன். ஏன்னா அந்த முகத்தை பார்க்க முடியாத ஒரு செப்பரேஷன், ஒரு பிரிவினை உண்டாக்குறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுது. இப்போ அந்த இயேசு கிறிஸ்து வந்தனால இந்த செப்பரேஷன் என்ன ஆயிடுச்சு? நீங்கி போய்விட்டது. முக்காடு நீக்கப்பட்டு விட்டது. மோசே நாகமோல் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தினுள் இருக்கிறதே, அவர் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். இப்போ இயேசு கிறிஸ்து மனம் திரும்பாம இருந்தா இன்னும் அந்த ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள அந்த பிரிவினை, அதான் முக்காடு, இந்த பிரிவினை என்ன செய்யும்? நிலைத்திருக்கும். எப்போ இயேசு கிறிஸ்து நம்ம மனம் திரும்புறோமோ அப்போ அந்த பிரிவினை என்ன செய்யும்? தேவனுக்கும் நமக்கும் இடையில உள்ள அந்த பிரிவினை நீங்கிவிடும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ கர்த்தராகிய ஆவியானவர் நம்மிடத்துல வரும்போது இந்த முக்காடு என்ன செய்ய நீக்கப்படுது, இந்த செப்பரேஷன் நீக்கப்படுது, அந்த பிரிவு நீக்கப்படுகிறது. நம்ம டைரக்டா என்ன செய்யறோம்? அதான் சொல்லப்பட்டிருக்கு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுது. ஒருத்தன் ஒரு ரூம்ல தனியா உட்கார்ந்து பேசுறான்னு வச்சு, யார்கிட்டயோ யாருமே இல்லை, ஆனா அவன் பேசிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியும் யாருமே கேட்கலன்னு சொல்லி. நம்ம ஆண்டவர்கிட்ட பேசும்போது நிச்சயமா நமக்கு தெரியும் ஜெபம் போது அவர் கேட்கிறாருங்கிறத உணர்வு நமக்கு வருது. நம்ம உணர்ந்து கொடுக்கிறோம். ஆனா மற்ற மதத்துக்காரங்களும் அது கிடையாது. இவ்வளவு சமயமாய் பெற்ற வேற ஜாதி எது அப்படின்றார். நம்ம பாக்கியம் பெற்றவர்கள். இப்ப நம்ம திறந்த முகமாய் அவருடைய மகிமை என்ன செய்யறோம்? கண்ணாடியில பாக்குற மாதிரி மகிமை என்ன செய்யறோம்? பார்க்கணும். வேத புத்தகத்தின் மூலம், ஆவியானவர் மூலம், அவருடைய பிரசன்னத்தின் மூலம் நம்ம என்ன பண்றோம்? தேவனோடு நம்ம திறந்த முகமாய் அவரோடு கூட பேசுவதை நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படும். அந்த ஆவியானவருக்கு நம்ம எப்போ எவ்வளவு கீழ்ப்படுகிறோமோ
அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவருடைய சாயலை அடைவோம். மகிமையின் மேல் மகிமை அடைவோம். எதுலெல்லாம் நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோம்? இன்னும் கோவப்படுறோமா? எரிச்சல்ல இருக்கோமா? கவலையில இருக்கிறோமா? வேதனையில இருக்கோமா? சோர்வுல இருக்கிறோமா? எது இருக்கு? இன்னும் எதெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிறோமோ அதெல்லாம் என்ன செய்வோம்? மாற்றுவோம். அப்பதான் நம்ம அவருடைய சாயலாக நாம் மாற வேண்டும். மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்யறோம்? ஒரு நாள் மறுரூபமாவோம். அப்ப ஆவியானவருக்கு நம்ம எவ்வளவு கீழ்ப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 4ஆம் அதிகாரம் 1-3. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவளாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறை பொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறை பொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அப்போ நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்துல என்ன பண்ணிருக்கிறோம்? இந்த புது உடன்படிக்கையின் ஊழியத்தோடு இரக்கம் பெற்றிருக்கிறோம். நாங்க சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து தந்திரவாய் நடவாமலும். அந்தரங்க காரியங்கள், அந்தரங்கமான செயல்பாடுகள், எண்ணங்கள், அதற்கெல்லாம் என்ன செய்யணும்? விலகி இருக்க வேண்டும். தந்திரமாய் நடக்குவார். ஒரே நல்லவங்க மாதிரி நடக்கிறது, ஆனா உள்ளத்துல கபடு, சூது, இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாம, அசுத்தங்களுக்கு இடம் கொடுக்காம, தேவ வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்கப்படுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டுப்போர்களுக்கே மறைபொருளாயிருக்கும். அப்போ கெட்டு போறவங்க தான் அந்த சுவிசேஷம் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது காரணத்தை அடுத்த வசனத்தை சொல்றாரு. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளா அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கி. இப்போ அவிசுவாசம் உள்ள இடத்துல மனசை அவன் என்ன பண்றான்? சாத்தான் இந்த தேவனுடைய சாயலா இருக்கிற சுவிசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. சுவிசேஷம் தான் தேவனுடைய சாயலா இருக்கும். சுவிசேஷம் சாதாரண காரியம் கிடையாது. அது தேவனுடைய சாயலா இருக்கும். அந்த சுவிசேஷத்தை அவங்க புரிந்து கொள்ள முடியாதபடி என்ன பண்றான்? சாத்தான் அவருடைய மனசை குருடாக்கிடலாம். 5-6 வசனங்கள். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நாங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள். இப்ப இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிச்ச தேவன் என்ன பண்ணாராம்? இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை என்ன பண்றாராம்? இருதயங்களில் தோன்ற பண்ணுகிறார். இப்ப நம்முடைய உள்ளத்துல அந்த வெளிச்சத்தை பிரகாசித்து அந்த அநீதியாகிய இருளை நீக்கிவிட்டு அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்கள் என்ன செய்தார்? வைக்கிறார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிற விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷம் ஒரு பெரிய ட்ரெஷர், விலை மதிக்க முடியாத இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை எதிர பெற்றிருக்கிறோம்னா இந்த மண் பாண்டமான சரீரத்திலே என்ன செய்ய நாம பெற்றிருக்கிறோம். 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஆமென். நெருக்கம் வருது, ஆனாலும் ஒடுங்கி போறது கிடையாது. அப்படியே ஒடுங்கி போய் ஒண்ணு இல்லாம ஆயிடுறது கிடையாது. கலக்கம் உண்டாகுது. பல கலக்கங்கள்லாம் பவுலுக்கெல்லாம் கலக்கங்கள் உண்டாகும்.
கலக்கமடைந்தும் நாங்கள் என்ன செய்யறதில்ல, மனம் புரிஞ்சு போறது. அவ்வளவுதான், இது என்னடா இயேசுவை பின்பற்றணும் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி மனம் புரிஞ்சு போறது கிடையாது. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவது. துன்பங்கள்லாம் வரும், ஆனா ஆண்டவர் எங்களை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. எல்லாத்தையும் தள்ளப்பட்டோம், எல்லாராலையும் கீழே தள்ளப்பட்டோம், அதனால செத்து போறது. அவரு இயேசுனுடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து தெரிகிறோம். அப்போ ஒருத்தன் செத்து போனாதான் அங்க ஆண்டவருடைய உயிர் மெச்சு அங்க என்ன செய்ய முடியும், வர முடியும். இந்த உலகத்தின் பாவங்களுக்கு, மாம்சத்தின் சிந்தனைகளுக்கு நம்ம எப்போ மரித்து போறோமோ அப்பதான் இயேசு கிறிஸ்துடைய மகிமை நம்மிடத்துல விளங்கும், அவருடைய உயிர் மீட்சி நம்முடைய உள்ளத்துல விளங்கும். அதாவது அதுக்காக தான் இந்த சோதனைகள்லாம், கலக்கமடைகிறது, நெருக்கப்படுறது, இது எல்லாமே கைவிடப்படுறது, துன்பப்படுத்தப்படுறது எல்லாமே இயேசு கிறிஸ்து ஏன் பண்ற, என்னால ஒண்ணும் கிடையாது, அவரால் தான் எல்லாம் முடியும் சொல்லி நினைக்கிற அளவுக்கு நம்ம இந்த உலகத்துல நம்முடைய பலன், நம்முடைய நம்பிக்கை எல்லாம் அற்று போகும்படியாதான் இந்த பாட்டுகள் ஒவ்வொருத்தரெல்லாம் முழுசுமா அவர் நம்மை ஆண்டு கொள்வது, நம்ம மரணம் அடைந்து அவர் நம்மை ஆண்டு கொள்வதுதான் இது குறிக்க சொல்லப்பட்டு. எப்படி சாவிக்கனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுனுடைய ஜீவன் விளங்கும்படியாக உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசு நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. எப்போ இவங்க எங்கதான் இருக்காங்க, எப்போ மரணம் வரும் தெரியாது, செத்து போனவங்க போல இருக்கிறாங்க. நான் உங்களை எந்த நம்பிக்கையும் இல்லை, எங்களை அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாடுகள் உபத்திரவங்க. புதுசா அவங்களை தாங்கிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர் தான் அவருடைய சரீரத்துல ஜீவிக்கிறார். மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்யும். இப்போ எந்த அளவுக்கு நம்முடைய மரணம், இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் நம்மிடத்துல வருகிறதோ, அல்லது நாம் மரணம் அடைந்து இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை எவ்வளவு நம்மிடத்துல கிரியை செய்கிறதோ அந்த அளவுக்கு தான் மற்றவங்ககிட்ட அது பலன் செய்யும். பவுல் அப்போஸ்தலன் ஏன் அவ்வளவு வல்லமை செயல்படுத்தி இவ்வளவு புக்கெல்லாம் எழுதினாரு அப்படின்னா, அவர் முற்றிலுமாய் தேவனுக்காக என்ன செய்தாரு, மறுத்து விட்டார். அவரிடத்துல ஒண்ணும் இல்லை, முழுமையா அவரை ஆண்டது யாருன்னா இயேசு கிறிஸ்து. முழுசுமா ஒப்பு கொடுத்தார் தன்னுடைய எல்லாத்துக்கும். அதனால அவர் மூலமாய் ஆண்டவர் கிரியை செய்தார். அது எவ்வளவுக்குள்ள நம்மளை எம்டி பண்றோமோ, எந்த அளவுக்கு என்னால ஒண்ணும் முடியாது. நான் நிறைய பைபிளை 30 தடவை படிச்சிருக்கலாம், 40 தடவை கூட படிச்சிருக்கேன். அரை மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், அதிகமான நேரம் தியானம் பண்ணலாம், என்ன பண்ணாலும் என்கிட்ட ஒண்ணும் இல்லை, அவர்தான் எல்லாமே, அவர்தான், அவரால் மட்டுமே சாத்தியம் என்று சொல்லி எந்த அளவுக்கு நம்மை மரணத்துக்கும் அவருடைய ஜீவன் நம்மிடத்துல விளங்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோமோ, அப்பதான் மற்றவங்க இடத்துல அந்த அளவுக்கு அது என்ன செய்யும், கிரியை செய்யும். 13ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அப்போ விசுவாசம் இல்லாதவனால என்ன பண்ண முடியாது, ஆண்டவரை குறித்து பேச முடியாது. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடைய கூட தம் முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு பாடுகள் உபத்திரவங்கள்ல நாங்க உயிரற்றவர்களா இருக்கிறோம், ஆண்டவர் தான் எங்களை எழுப்பி உங்க முன்னால என்ன செய்யணும், கொண்டு வரணும் அப்படிங்கிற அளவுக்கு பேசல. 16-18 வரைக்கும் வாசிங்க. 16-18. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதே சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென். இந்த வசனத்துக்குரிய எல்லா இதுலயுமே இதுல கொண்டு வரார். 16ஆம் வசனத்துல ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும். புறம்பான மனிதன், பழைய மனிதன், பாவத்துக்குரிய மனிதன், அவன் முற்றிலுமா என்ன செய்யணும், அழிந்து போகணும்.
அந்த மாம்சத்துக்குரிய எண்ணங்கள், மாம்சத்துக்குரிய பெருமைகள், மாம்சத்துக்குரிய இச்சைகள், மாம்சத்துக்குரிய கவலைகள், மாம்சத்துக்குரிய போராட்டங்கள் எல்லாமே ஓய்ந்து உள்ளான மனுஷன் நினைச்சுதான் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுதல். 2 மனுஷனா வாழ முடியாது. பழைய மனுஷன் எவ்வளவு ஒளிந்து போகிறானோ, அந்த அளவுக்கு புதிய மனிதன் நமக்குள்ள இயேசு கிறிஸ்துவை தடுத்து கொண்டு அந்த புதிய மனுஷன் என்ன செய்வான்? புதிதாக்கப்படுகிறான் அல்லது வளர்ச்சி அடைகிறான். அதான் ரொம்ப முக்கியம். அதாவது எந்த அளவுக்கு மாம்சீக காரியங்களுக்கு நம்ம விலகி அதுக்கு இடம் கொடுக்காம ஆவியின் செயல்பாட்டுக்கு எவ்வளவு நம்ம இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மூலம் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். வேறு காணப்படுகிற அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு இந்த உலகத்தின் ஆஸ்திகள், இந்த உலகத்தில் உள்ள பணம், செல்வம், புகழ், பெருமை இவைகளே அல்ல, காணப்படாத அந்த பரலோக ராஜ்யத்தை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உத்தரவும் மிகவும் அதிகமான நித்திய கனமையும் மகிமையை உண்டாக்குகிறது. அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். படிக்கிற காலத்துல பிள்ளைகள் எல்லாம் பார்ப்பாங்க. பையன் கேட்டான், 12th முடிச்சான், அப்புறம் டிப்ளமோ முடிச்சான், அதுக்கு பிறலாம் கேட்டேன் மேல படிக்கிறதுக்கு. இதுக்கு மேலாம் படிக்க முடியாது. எத்தனை வருஷம் படிச்சுட்டான், எப்போ ஒரு நல்ல வேலைக்கு போறான், எப்படி ஒரு இதுக்கு போலாம் இல்லையா? அப்படிதான் நமக்கு என்ன வரும் படிக்கிற காலத்துல. யாரோ ரொம்ப சந்தோஷமா படிக்க முடியும், எப்போ இந்த படிப்பை முடிச்சு போவோம். ஏன்னா ஒரு கண்ட்ரோல். காலைல ஒரு 9 மணில அல்லது 9:30 இருந்து சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் அல்லது 5 மணி வரைக்கும் என்ன செய்யணும்? ஒரு கண்ட்ரோல்லே இருக்கும். எப்படா விடுதலை கிடைக்கும்? டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதே போல உலகத்துல உபத்திரவங்கள் எல்லாமே எப்போ இதை விட்டு நம்ம நீங்களாம். அதே போல இந்த வாழ்க்கையில நம்முடைய இன்றைக்கு இருக்கிற உபத்திரவங்கள், பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் சீக்கிரமாய் நீங்கும். அது அதை பார்க்கும்போது அது அதிசீக்கிரத்தில் நீங்க படிப்பலாம். இதே போல உபத்திரங்கள் அதிசீக்கிரத்தில் நீங்க போகிறது. அதிகமான நித்திய கனமகிமை. அன்றைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தன் படிச்சானோ, ஆனா ஒரு நாள் அவன் உயர்ந்த இடத்துல இருப்பான். எவ்வளவு அதிகமா படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு உயர்ந்த நிலைக்கு அப்புறம் அவன் உயர்ந்த நிலைக்கு வரும். அதே போல இந்த உலக பாடுகள்ல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் என்ன பண்ண போறோம்? அந்த அதிகமான நித்திய கனமகிமை நம்ம பட்ட பாடுகளுக்கு ஏற்றபடி அதிகமான நித்தியமான இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். வேலை பார்த்தாலும் 60 வயசுல கழட்டி விட்டுருவாங்க. ஆனா அப்படி இல்லை. இது நித்திய கன மகிமையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். காணப்படாதவைகள் அது எப்படிலாம் இருக்கும்னு தெரியாது. பரலோகத்துக்கு போய் பார்த்ததெல்லாம் கிடையாது யாரும். ஒருவேளை ஒரு சிலர் நாங்க பார்த்தோம்லாம் சொல்றாங்க, அது கொஞ்சம் பார்த்திருக்கலாம். ஆனா அது நித்திய கன மகிமை யாரும் பார்த்தது இல்லை. அடைய போகிறோம். அதனால அதை நாம் நோக்கி இருப்போம். பாடுகள்லாம் வரும்போது இயேசு கிறிஸ்து இவ்வளவு பாடுகளை பட்டு இன்றைக்கு எங்க இருக்கிறார்? பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அதே போல நாமும் ஒரு நாள் என்ன செய்ய போறோம்? அங்க போக போறோம். நமக்கு எந்த இடத்துல சீட் கொடுக்குறாங்க, எவ்வளவு மகிமை கிடைக்க போகுது அதெல்லாம் தெரியாது. அவருக்காக எவ்வளவு பாடுபட்டு உண்மையாய் உழைத்து இருக்கிறவங்க ஒரு நித்திய கன மகிமை சீக்கிரமா எடுப்பாங்க. நம்முடைய உபத்திரங்கள்லாம் சீக்கிரமா நீங்கி போய்விடும். அதனால அதை நோக்கி இருப்போம் இல்லையா? ஒருவேளை கஷ்டப்பட்டு பிரயாணத்துல போயிட்டு இருக்காங்க ஒரு ஊருக்கு, ரோடெல்லாம் சரியில்லை, மழைப்பாதை, ரோடெல்லாம் சரியில்லை, பயங்கரமா குளிரா இருக்கு. ஆனா ஒரு நாள் அந்த இடத்துல போய் ஒரு சிம்லாவிலையோ, காஷ்மீர்லயோ, அல்லது ஐஸ்லாண்ட்லயோ, அல்லது சுவிட்சர்லாண்ட்லயோ ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அங்க ஒரு இடத்துக்கு போனா இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி வந்த டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும். அதை போல உலகத்துல பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாள் அந்த பரலோகத்துக்கு போகும்போது இந்த நித்திய கன மகிமை நமக்கு கிடைக்கும் போது பட்ட பாடுகள் எல்லாம் ஒன்றுமில்லை. இது லேசான உபத்திரம், சீக்கிரத்தில் கடந்து போய்விட்டது. ஏன்னா நித்திய கன மகிமை ஆண்டாண்டாக கோடியான ஆண்டுகள் நம்ம அவரோடு கூட வாழப்போகிறோம். அதை நினைச்சு ஆண்டவரை நம்பி இருப்போம்.
அவரை சார்ந்திருப்போம். மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம ஆவியானுடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து மகிமையின் மேல் மகிமை அடைவோம். அவருடைய சாயலை தரித்துக் கொள்ளும். நம்முடைய பாவ சரீரம் ஒழியட்டும். பாவ சரீரத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆவியான சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அதப்படி நடப்போம். நித்திய கன மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்யலாம். எங்கள் அன்பின் தேவனை நம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நிருபங்கள் எல்லாம் விளக்கி கூறுகிற அளவுக்கு ஆண்டவரே, ஞானி அல்ல, அதிக நேரம் செலவிடவும் முடியல. ஆனாலும் குறைவுகளோடு நான் விளக்கம் கொடுத்திருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானோர் உதவி செய்ய வேண்டும் கெஞ்சுகிற ஆண்டவரே. அப்பா, அவளை விளக்கி கொடுங்கப்பா. புரியாத காரியங்களை புரிந்து கொள்ள ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும் கர்த்தாவே. ஆண்டவர் தெளிவாக அநேகரை போல் கலப்பாக பேசாமல் ஆண்டவரே, நீர் அருளிய பிரகாரமாக அவர் புரிந்து கொள்ள சத்தியத்திலே நிலைத்திருக்க அவர் பலன் தாரும் கிருபைதான் அநேகருக்கு ஆசீர்வாதமா எடுத்து பயன்படுத்தும் கர்த்தா. குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும், வலிகளை எல்லாம் மாற்றும், சோர்வுகளை மாற்றும், தளர்ச்சிகளை மாற்றும், பலகீனங்களை மாற்றும். நீர் தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும் கர்த்தா. குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட்ட ஆண்டவரே, கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.